தாவீது ஒரு நாளும் யோனத்தானுடைய குடும்பத்துக்கு விரோதமாக வரமாட்டார். அதே போல பிதாவாகிய தேவன் ஒரு நாளும் இரத்தத்தினால் ஏற்பட்ட அந்த இரத்த உடன்படிக்கை மதிக்கிறபடினால ஒரு நாளும் உங்களுக்கு விரோதமாக என்னுடைய விரோதமாக கை நீட்ட மாட்டார். 1 சாமுவேல் 18:1 வாசிக்கிறேன். அவர் சவுலோட பேசி முடிந்த பின்பு யோனத்தானுடைய ஆத்துமா தாவீதின் ஆத்துமாவோட ஒன்றாய் இசைந்திருந்தது. யோனத்தான் அவனை தன் உயிரைப் போல சிநேகித்தான். சவுல் அவனை தன் தகப்பன் வீட்டுக்கு திரும்பி போக ஒட்டாமல் அன்று முதல் தன்னிடத்தில் வைத்து கொண்டான். யோனத்தான் தாவீதை தன் ஆத்துமாவை போல சிநேகித்ததினால் அவனும் இவனும் உடன்படிக்கை பண்ணி கொண்டார்கள். யோனத்தான் போர்த்து கொண்டிருந்த சால்வையை கலற்றி அதையும் தன் வஸ்திரத்தையும் தன் பட்டயத்தையும் தன் வில்லையும் தன் கச்சையும் கூட தாவீதுக்கு கொடுத்தான். எக்ஸ்சேஞ்ச் ஏற்பட்டுச்சு. உடன்படிக்கை எதிர் அடிப்பில் நடக்கிறது என்றால் அன்பின் அடிப்பில் ஏற்படுகிறது. 1ஆம் வசனத்திலே 3ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, யோனத்தான் தாவீதை தன் உயிரை போல நேசிச்சான் இருக்கு. உயிரை போல நேசித்தபடினாலே உடன்படிக்கை பண்ணுறாங்க. ஆரம்பத்தில் சொன்னேன், உடன்படிக்கை பண்ணிவிட்டோம் என்றால் உன்னுடைய குடும்பம் என்னுடைய குடும்பம், என்னுடைய குடும்பம் உன்னுடைய குடும்பம், உன்னுடைய சொத்து என் சொத்து, என் சொத்து உன்னுடைய சொத்துன்னு அர்த்தம். யோனத்தான் தான் போட்டிருந்த எல்லாத்தையும் கழட்டி கொடுத்துட்டான். அந்த ராஜ உடை, ராஜ வஸ்திரம், தன்னுடைய பட்டயம் எல்லாவற்றையும் கொடுத்து தாவீதுகிட்ட கொடுத்துட்டான். தாவீது ராஜா மாதிரி இருக்கான், யோனத்தான் ஆடு மேய்க்கிற மாறிட்டான். யோனத்தான் எதை போட்டிருக்க முடியும்? ஆடு மேய்க்கிற ட்ரெஸ்ஸு. இவரோட ஆயுதங்கள் எல்லாம் கொடுத்துட்டாரு. இவர் கையில் என்ன இருக்குது? மிஞ்சி போனால் அந்த கவட்டை வச்சுருப்பார் பாவம். அந்த முன்னாடி அடித்தார் இல்லையா, இது என்ன கவனன்ட்டில் என்னுடையதெல்லாம் உன்னுடையது, உன்னுடையதெல்லாம் என்னுடையது. கல்வாரி சிலுவையில் நடந்த காரியம் தான். தேவன் பரிதாபப்பட்டு செய்யலை, நம்ம இருந்த அன்பின் அடிப்படையில் நம்மை உயிரை பார்க்கலும் அதிகமாக நேசித்தபடினாலே நம்மோடு கவனன்ட் பண்ணுகிறார். அவருடையது அத்தனையும் நம்முடையது, நம்முடையதெல்லாம் அவருடையது. கொடுக்கறதுக்கு ஒன்றுமே கிடையாது. அவமானம், நிந்தை, குறைவு, பற்றாக்குறை இருந்துச்சு. அவருடைய பரலோகத்தின் பொக்கிஷத்தை நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காரு. இது தெரிஞ்சால் ஜெபம் பண்ணுறது வேற மாதிரி இருக்குங்க, தேவனிடத்தில் எதிர்பார்க்கறது வேற மாதிரி இருக்குங்க. தேவன் கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா, ஆண்டவரே தயவு செய்து கொடுப்பீங்களா, அது கேட்கவே முடியாது. என்ன அவருக்குள்ள அத்தனையும் என்னுடையது. இது என்னைக்கு அறிகிறோமோ அன்னைக்கு தான் ஜெயமாக வாழ முடியும். 1 சாமுவேல் 20:40 வாசிக்கிறேன். சம்பவம் தெரியும். தன்னுடைய தகப்பனார் தாவீதை கொல்லப் போகிறார் என்கிற செய்தியை தாவீதுக்கு யோனத்தான் அறிவிக்கிறார். அதுக்கப்புறம் அவங்க பிரிகிறார்கள். 40ஆம் வசனம். அப்படி யோனத்தான் தன் ஆயுதங்களை பிள்ளையாண்டான் இடத்தில் கொடுத்து இவைகளை பட்டணத்திற்கு கொண்டு போக என்றான். பிள்ளையாண்டான் போன பின்பு தாவீது தென்புறமான இடத்திற்கு எழுந்து வந்து தரையில் முகங்குப்புற விழுந்து 3 விசை வணங்கினான். அவர்கள் ஒருவரை ஒருவர் முத்தம் செய்து அழுதார்கள். தாவீது மிகவும் அழுதான். அப்பொழுது யோனத்தான் தாவீதை நோக்கி, நீ சமாதானத்தோட போம், கர்த்தர் என்றைக்கும் எனக்கும் உமக்கும் என் சந்ததிக்கும் உன் சந்ததிக்கும் நடு நிற்கும் சாட்சி என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தை கொண்டு நாம் இருவரும் ஆணையிட்டதை நினைவு கொள்ளும் என்றான். உடன்படிக்கை சொல்லும் பொழுது இந்த உடன்படிக்கை உன்னோடு என்னோடு மட்டுமல்ல, என் சந்ததிக்கும் உன் சந்ததிக்கும் நடு நிற்கும் சாட்சி என்று சொல்லி ஆணையிட்டான் இருக்கு. இது உடன்படிக்கை தாவீது உனக்கு எனக்கு மட்டுமல்ல, தாவீதுக்கும் யோனத்தானுக்கும் சந்ததி சந்ததியாக நிற்கக்கூடிய உடன்படிக்கை என்று சொல்லி இங்கே போகிறார். அதுக்கப்புறம் நடந்த சம்பவம் தெரியும். கில்போவா மலையில் யோனத்தானும் சவுலும் கொல்லப்படுகிறார்கள். சவுலுடைய பிள்ளைகள் எல்லாம் கொல்லப்படுகிறார்கள். அதுக்கப்புறம் யோனத்தானுடைய ஒரு பையன் மட்டும் இருக்கான். அவன் பேரு மெஃபிபோஷேத். சின்ன பையன், இவன் மட்டும்தான் இருக்கான் அந்த சந்ததியில். அதனால் அவனுடைய தாதி, அவனுடைய வளர்ப்பு தாய் என்ன நினைக்கிறான்றா, இவன் தான் அடுத்த பட்டத்தலைவரச மாதிரி, இவன் தாவீதால் கொல்லப்படுவான் என்று சொல்லி அவனை தூக்கிட்டு ஓடுறான். இந்த சம்பவம் 2 சாமுவேல் 4:4 இருக்கு. தாவீது கொன்றுவான், இதான் அவனுடைய மனதில் இருந்து. தாவீது கொன்றுவான், எந்த நேரத்தில் அவனுடைய இனத்தை அழிச்சிருவான் என்கிற பிக்சர் சவுல் மூலமாக அவங்க குடும்பத்துக்கு கொடுக்கப்பட்டுருச்சு. அந்த பிள்ளையை தூக்கிட்டு ஓடும் பொழுது அவசரத்தில் கீழே போடுறா. கீழே போடும் பொழுது அவன் கால் நொண்டியாகி போயிடுது. அவன் மெபிபோசேத்து வனாந்திரத்தில் எந்த விதமான நம்பிக்கை இல்லாமல் லோதேபாருங்கிற ஒரு இடத்துல இருக்கான். ஏன் தாவீதுட்ட வரல? கவனன்ட்டு தெரியாது மெபிபோசேத்துக்கு.
தன்னுடைய தகப்பனுக்கும் தாவீதுக்கும் இடையே ஒரு இரத்த உடன்படிக்கை ஏற்பட்டிருக்கிறது. தாவீது ஒரு நாளும் என்னுடைய குடும்பத்துக்கு விரோதமாக எழும்பி வரமாட்டார் என்கிற செய்தி மெபிபோசேத்துக்கு தெரியாது. அங்கே ஓடி வனாந்தரத்தில் எந்த விதமான நம்பிக்கை இல்லாமல் தரித்திரியமாக அவமானத்தில் வாழுகிறான். மெபிபோசேத் என்றால், போஷேத் என்றால் ஷேம், அவமானம். அவமானத்தில் நிந்தையில் வாழ்கிறான். தாவீதுட்ட போக முடியல, தாவீதுட்ட தஞ்சம் கேட்க முடியல, தாவீதோட அரண்மனையிலிருந்து நிறைவாக வாழ்வதற்கு உனக்கு தெரியல. இன்னைக்கும் கிறிஸ்தவ மக்கள் தேவனிடத்தில் போவதற்கு தயங்குகிறார்கள், தேவனிடத்தில் ஆசீர்வாதத்தை பெறுவது தயங்குகிறார்கள். தேவன் என்றால் ஒரு மனதில் வருகிறது, தேவன் அடிப்பார், கொல்லுவார், நாசமாக்குவார், இதான் அவங்க மனதில் இருக்கு. அந்த எண்ணம் தான் இப்படியே உள்ள யாரே சொல்லி கொடுத்துட்டாங்க. இந்த விழுந்து போன ஆதாமின் சந்ததியில் பிறந்த மக்கள் நியாய தீர்ப்பு, தண்டனை, இதான் அவங்க மனதில் இருக்கு. தாவீது ஒரு நாளும் யோனத்தானுடைய குடும்பத்துக்கு விரோதமாக வரமாட்டார். அதே போல பிதாவாகிய தேவன் ஒரு நாளும் இரத்தத்தினால் ஏற்பட்ட அந்த இரத்த உடன்படிக்கையை மதிக்கிறபடினால ஒரு நாளும் உங்களுக்கு விரோதமாக, என்னுடைய விரோதமாக கை நீட்ட மாட்டார். 2 சாமுவேல் 9. யோனத்தான் நிமித்தம் என்னால் தயவு பெறத்தக்கவன் எவனாவது சவுலின் வீட்டில் இன்னும் மீதியாக இருக்கிறவன் உண்டா என்று தாவீது கேட்டான். யோனத்தான் நிமித்தம், வேறு விதமாக யோனத்தானோடு நான் பண்ண உடன்படிக்கை நிமித்தம் நான் உதவி செய்வதற்கு, தயவு காமிப்பதற்கு யாராவது இருக்காங்களா என்று தேடி பாருங்கள் என்று சிங்காசனத்தில் உட்கார்ந்ததுக்கப்புறம், தன்னுடைய எதிரிகள் எல்லா பிரச்சனைகளும் டீல் பண்ணதுக்கப்புறம் ஒரு நாள் கையை பார்க்கும் பொழுது கையில் தழும்பு இருக்கும். தழும்பு வரும் பொழுது யோனத்தானோடு பண்ண உடன்படிக்கை மனதில் வரும். உடன்படிக்கை பண்ணியிருக்கிறமே, உன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றுவேன், உன் குடும்பத்தை போஷிப்பேன், பராமரிப்பேன் சொல்லியிருக்கிறமே, இப்போ யோனத்தானோட சந்ததியில் யாராவது இருக்காங்களான்னு தேடி பார்க்க சொல்கிறான். அவன் நல்லவனா, பராக்கிரமசாலியாக இருந்தால் பாருன்னு சொல்லலை, நம்முடைய இராணுவத்தில் வேலை செய்வானா பாருன்னு சொல்லலை, உத்தமனா இருக்கான்னு பாருன்னு சொல்லலை. யோனத்தான் நிமித்தம், மெபிபோசேத் நிமித்தம் கிடையாது. ஒரே ஒரு காரியம், யோனத்தான் நிமித்தம், உடன்படிக்கை நிமித்தம். உடன்படிக்கை நிமித்தம் நான் நன்மை செய்வதற்கு, உதவி செய்வதற்கு யாராவது உண்டா என்று தேடி பார்க்க சொல்கிறான். அதுக்கப்புறம் சம்பவம் தெரியும், பின்னாடி பார்ப்போம். இன்னைக்கு தேவன் நமக்கு உதவி செய்கிறார், ஆசீர்வதிக்கிறார், நல்வாழ்வு கொடுக்கிறார், தேவையெல்லாம் சந்திக்கிறார் என்றால் ஒரே ஒரு காரியம், கல்வாரி சிலுவையில் இயேசு கிறிஸ்து பண்ணின அந்த விலையேறப்பட்ட உடன்படிக்கை, விசேஷித்த வாக்குத்தத்தங்கள் நிறைந்த விசேஷித்த உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கை எந்த அளவுக்கு தெரிகிறதோ, எந்த அளவுக்கு மனதில் எண்ணத்தில் ஆழமாக புரிகிறதோ, அந்த அளவுக்கு ஆசீர்வாதங்கள் உண்டாகும், அனுகூலம் உண்டாகும், தேவனுடைய நிறைவை இந்த பூமியில் பெற்று அனுபவிக்க முடியும்.